இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீரா, வீரா, வீரா. சொல்லுங்க வலிமா. அங்க இருந்து வீரா வீரன் தான் கூப்பிட்டுக்கிட்டே வந்தேன். அது கூட கவனிக்காம என்ன யோசனையில இருக்க? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை, அதான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். வீரா, வீட்லயாவது கொஞ்ச நேரம் ஆபீஸ மறந்துதான் நிம்மதியா இரு. நம்ம வீட்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்தே ரொம்ப நாளாச்சு. வீட்ல இருக்கிற நேரமே குறைவு. இதுலயும் நீ ஆபீஸையே நினைச்சிட்டு இருந்தா என்ன ஆவறது? நாங்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் நீ நினைக்கிறல்ல, அதே மாதிரி அக்கறை உன் மேல எங்களுக்குலாம் இருக்காதா? நீ நல்லா இருந்தா தானே இந்த குடும்பத்தையே பாத்துக்க முடியும். நீ இப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்து உன் உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா என்ன பண்றது வீரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வலிமா. நீ நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடணும், உன்னை நல்லா பாத்துக்கணும், உன் மனசையும் நீ சந்தோஷமா வச்சுக்கணும். மனசு தானே எல்லாமே. சந்தோஷமா இரு வீரா. சரி, நமக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வரட்டா? இல்லை வலிமா, வேண்டாம். மனசுல இருக்கிறத நீ எப்பதான் வெளியே சொல்ல முடியும்? மலர், சொல்லுங்க. இங்க வாயேன். என்ன கண்டுக்காம போற? கண்டுக்க என்ன இருக்கு? நான் பேசுனதுல என் மேல கோவமா இருக்கியா? நான் அந்த இடத்துல அப்படித்தானே பேசி ஆகணும். நீ கல்யாணமான ஒரு பையனை லவ் பண்ணா தப்பு இல்லையா? இந்த குடும்பத்துல ஒருத்தியா அதை கண்டிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு தானே. அதனாலதான் அப்படி சொன்ன. இதுவே மாறன் தனியா இருந்தா நீ அவனை லவ் பண்றத நியாயம். இப்போ மாறன் சார் தனியா இருக்காரு. வீராக்கா அவரை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானே வீராக்கா கிட்ட மாறனை கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏய், கை கூட. சூப்பர் டி, வாழ்த்துக்கள். எனக்கு வீராவும் மாறனும் சேர்ந்து இருக்கும் போது நீ குறுக்க வரக்கூடாதுன்னு தான் நான் சண்டையே போட்டேன். அவங்க இப்போ பிரிஞ்சு இருக்காங்கன்னா நீ இப்ப வர்றதுல தப்பே இல்ல. சூப்பர் டி, வாழ்த்துக்கள். உன்னை வச்சு தாண்டி வீராவையும் மாறனையும் பிரிக்க போறேன்.